ஆனால் இன்றைக்கு நாங்கள் உங்களிடத்தில் உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். உரிமையோடு என்று எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இதே தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 5 முறை நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ சிறப்பான திட்டங்களை, சாதனைகளை எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பா சொல்லணும்னா, கடைசியாக இருந்த 5வது முறையாக தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். 2006 2011 ஆண்டு வரையில. அப்போ கலைஞர் செஞ்ச சாதனையை போல தமிழ்நாட்டில் அல்ல, இந்திய அளவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் நிறைவேற்றப்பட முடியாத திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு செய்து காட்டினார். அது பல. அதிலே குறிப்பாக இந்த வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களிடத்தில் பெருமையோடு குறிப்பிட்டு காட்ட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு வேலூர் மாநகராட்சி கம்பீரமாக இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் கலைஞர், திமுக ஆட்சி. ஆக நாம் ஆட்சி பொறுப்பில் நேரத்தில் தான் 10 நகராட்சிகளை மாநகராட்சிக்குரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். அதில் ஒன்றுதான் வேலூர் மாநகராட்சி என்பது உங்களுக்கு தெரியும். ஆக மாநகராட்சியாக அறிவித்துவிட்டு வெறும் அறிவிப்போடு நின்று விடாமல் அதை சட்டமாக்கி அது செயல்வடிவுக்கு கொண்டு வந்து, அப்படி செயல்வடிவுக்கு கொண்டு வந்த திட்டத்தை தொடங்கி வைக்க நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே நேரடியாக வந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்தார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அதன் மூலமாக இன்றைக்கு இந்த வேலூர் மாநகராட்சியை பொறுத்த வரையில பல்வேறு சலுகைகளை, பல்வேறு திட்டங்களை, பல சாதனைகளை இந்த மாநகராட்சி பெற்றிருக்கிறது. எனவே அது மாநகராட்சியாக பெற்றதற்கு பிறகு மாநகராட்சியுடைய அலுவலகம் இன்றைக்கு கம்பீரமாக அந்த கட்டிடம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல் காவலர் குடியிருப்பு, இறைச்சி கூடம், தாலுகா அலுவலகம், சார் பதிவாளர் அலுவலகம், மின்சார தகன மேடை, சாலை, கால்வாய் சீரமைப்பு மற்றும் பல்வேறு நலப்பணிகள் இந்த மாநகராட்சிக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். அது மட்டுமல்ல, 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சியினுடைய சாலைகள் எல்லாம் புதிதாக நம்முடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. காணாறுகளை சுத்தம் செய்து சிமெண்ட் சாலை அமைச்சதும் திமுக ஆட்சியில்தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, குடிநீர் பிரச்சனை. ஆக இந்த மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்பதை நாம் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை அந்த பகுதிக்கு கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தாரோ, அதேபோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திற்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அதை அறிமுகப்படுத்தி அதை செயல்படுத்தி காட்டினாரோ, அதுபோல் இந்த வேலூர் மாநகருக்கு, இந்த வேலூர் மாவட்டத்திற்கு பல பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்க 1350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அதோட அடிக்கல் நாட்டு விழா கூட நடந்துச்சு. அப்போ இந்த அடியன் தான் வந்து தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டேன் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆக இது குடிநீர். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில குடிநீர் எப்படி இருக்குன்னா, குடிநீரை விற்கக்கூடிய கொடுமை நடந்துட்டு இருக்கு. நீங்க நினைச்சு பார்க்கணும். குடிநீர், அந்த குடிநீரை ஏதோ சில வியாபாரத்திற்காக தனியார் நிறுவனங்கள் அதை ஒரு தொழில் நிறுவனமாக நடத்தி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல தவறு இல்லை. ஆனால் அரசாங்கம் என்பது விற்கக்கூடாது. அதை இலவசமாக தந்தாக வேண்டும். அதிலும் குறிப்பாக பாதுகாக்கப்பட்ட குடிநீராக தந்திட வேண்டும். இதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ ஏற்கனவே குடிநீர் வடிகால் வாரியம் என்ற ஒரு வாரியத்தை உருவாக்கினார். அந்த வாரியம் எதற்கென்று கேட்டால்,
தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை ஏற்படுத்தி தந்தார், வாரியத்தை. ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியில குடிநீரை விற்கக்கூடிய, இது தமிழ்நாட்டில மட்டுமல்ல, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் குடிநீரை விற்ற வரலாறு கிடையாது, அரசாங்கம் விற்ற வரலாறு கிடையாது. உலக அளவில் கூட நான் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டிலையும் குடிநீரை விற்கக்கூடிய அரசாங்கம் எங்கும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில மாத்திரம்தான் குடிநீரை விற்கக்கூடிய கொடுமை, அரசியல் சார்பில் விற்கக்கூடிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டாக வேண்டும். அதேபோல் 200 இடங்களில ஆழ்துளை கிணறு அமைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை நம்முடைய ஆட்சிகளை அமைத்து தந்தோம். 1000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்கிறோம். இவைகளெல்லாம் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே நடந்தது. நான் இதையெல்லாம் வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி ஆதாரங்களோடு புள்ளி விவரங்களோடு ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேசாமல் இங்கே பல இந்த செய்திகள் எல்லாம் உங்களிடத்தில் தெளிவாக நான் எடுத்துச் சொல்லி இருக்கிறேன். ஆக இதையெல்லாம் எடுத்துச் சொல்லி உங்க இடத்துல நாங்கள் வாக்கு கேட்கிறோம். ஆனால் ஜெயலலிதாவை பொறுத்தவரையில, அந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திட்டங்களை கூட செய்ய வேண்டாம், புதிய புதிய சாதனைகளை கூட உருவாக்க வேண்டாம். கலைஞர் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட திட்டங்களையாவது முழுமையாக பராமரிக்கின்ற பணியில, அல்லது ஒரு 50% 60% கலைஞருடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட இந்த திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பணிகளை ஆற்றுகிறார்கள் என்றால் அதுவும் கிடையாது. ஜெயலலிதா ஆட்சியில முடக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் என்று கேட்டால், கழக ஆட்சியில சீரமைக்கப்பட்ட ஓட்டேரி பூங்கா இதுவரையில திறக்கப்படவில்லை. பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நாம் ஆட்சியில் இருந்தப்போ 60% பணி முடிந்திருந்தது. ஆனால் தேர்தல் வந்தது, ஆட்சி மாற்றம், ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார். 3 வருஷம் ஆச்சு. ஏன் இது வரைக்கும் அவங்க முடிக்க முடியல? காரணம் காழ்ப்புணர்வு. இது கலைஞருக்கு பேர் வந்துடும், திமுகவுக்கு பேர் வந்துடும் என்ற ஓரவஞ்சனையில் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த திட்டம் இன்னமும் முடிந்தபாடில்லை. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை, பல நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? மாநகராட்சியுடைய நிர்வாக சீர்கேடு, உள்ளாட்சித்துறையினுடைய அலட்சிய போக்கு. வேலூர்ல மட்டும் தற்சமயம் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கிறது கேட்டால் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் இவைகள் தான் தொடர்ந்து இந்த ஆட்சியில. காலை பத்திரிகை எடுத்து பார்த்தா, மாலை பத்திரிகை படிச்சு பார்த்தா, தப்பி தவறி தொலைக்காட்சியை போய் பார்த்தோம்னா